கேப்டன்சி டாஸ்க்ல விஷால் வந்து ஜெயிச்சிருக்காரு. முத்துவோட ஐடியால தான் விஷால் ஜெயிச்சிட்டாரு. அந்த ஐடியா கேவலமான ஐடியாவா இருந்ததுனால தான் பாத்தீங்கன்னா அவர் வந்து தோத்துட்டாரு அப்படின்ற மாதிரி மிச்ச பேர்ல உட்காந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரயன் ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு பாருங்க. முத்து நீ போட்ட ஐடியாவே உன்னோட ஸ்ட்ராட்டஜியே தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு சொதப்பல் ஒன்று நடந்திருக்கு. ஆக்சுவலா எக்ஸாக்டா தெரியல. ஆனா அந்த டாஸ்க் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வண்டி மாதிரி ஒன்று கொடுக்குறாங்கல்ல, அதுல வந்து பெரும்பான்மை அதாவது யாருக்கு வந்து அங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்க வந்து அதிகமா சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். ஸோ அந்த வண்டியில உட்காரணும் போல இருக்கு. அதுதான் டாஸ்க். ப்ரோமோ வச்சு அதுதான் கெஸ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்படிப்பட்ட டாஸ்க் வந்து வெச்சது எனக்கு என்னமோ விஷால ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியே தோணுதுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்ல மெஜாரிட்டி சப்போர்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி விஷாலுக்கு தான் இருக்கும். சோ இதன் அடிப்படையில் விஷால ஜெயிக்க வச்சு அதுக்கு அடுத்த வாரத்தை கூட்டிட்டு போறதுக்கோசமே இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் கேப்டன்சி டாஸ்க் எப்படி இருக்குன்னா பிசிக்கல் டாஸ்கா தான் இருக்கும். அதாவது பிசிக்கல் டாஸ்க் மீன்ஸ் எப்படின்னா இப்போ எப்படி சொல்றது, அங்க விளையாடி அது மூலமா ஜெயிக்கிறதா தான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்களோட சப்போர்ட்டோட ஒரு கேப்டன்சி டாஸ்க் நடத்தினா ஸோ இது ஆப்வியஸாக தெரியுது ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு. ஏன்னா இந்த கேப்டன்சி டாஸ்க்கு எலிஜிபிலிட்டி இருக்குல்ல, அந்த பெஸ்ட் பிளேயரு, ஸோ அதுலேயே விஷால் வரதுக்கு எலிஜிபிள் பிளேயரே கிடையாது. ஏன்னா 10 வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எப்படி சொல்ல டஃப் ஃபைட்டு கொடுத்தது அப்படின்ற பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா 3 பேர் செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ அதில் வந்து விஷாலுக்கு இடமே கிடையாது. ஏன்னா விஷால் இந்த 10 வாரத்தில் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி அதாவது இப்போ எல்லாருக்கும் ஒரு ஹைலைட்டாக ஒரு சில மொமெண்ட்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி விஷாலுக்கு எது ஹைலைட்டான மொமெண்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு மொமெண்ட்டுமே இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட நம்ம விஷால் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ வந்து கேப்டன்சி டாஸ்க்ல பங்கு இருக்கிறதுக்கு அந்த 3 பேர்ல ஒருத்தரா செலக்ட் பண்ணாங்க. அதுவே என்ன ரீசன் சொன்னாங்கன்னா பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட். என்னால் அது ஏற்றுக்கவே முடியல. பயங்கரமான என்டர்டைன்மெண்ட், கொஞ்சம் நஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இல்லை. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா என்டர்டெய்னராக இந்த வீட்டுக்குள்ளே வந்து 10 வாரமாக இருந்தார். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா விஷாலை வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ அங்கேயே கொஞ்சம் அன்ஃபேராக தான் இருந்தது. ஆனால் இப்போ அவருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு டாஸ்க்கை கொண்டு வந்து வச்சாங்க பார்த்தீங்களா பிக் பாஸ். சரியான ட்விஸ்ட் பிக் பாஸ். விஷாலை கூட்டிட்டு போகணும் அவ்வளோதானே. உங்கள் டீமுக்கு என்ன இப்போ விஷால் வந்து பார்த்தீங்கன்னா 12வது வாரம் இப்போ தாவிடுவார். அதுக்கடுத்து ஒரு வாரம் இருந்துட்டானா அப்படியே பணப்போட்டி எடுத்துகிட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாரா இல்லை ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணி விஷாலை கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தான் அந்த டாஸ்க் வச்சிருக்காங்க. ஸோ இந்த டாஸ்க்கில் வந்து முத்து சொல்கிறார் பாருங்க, எத்தனை அதிகம் பேர் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த டாஸ்க் வந்து வின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து கேப்டன்சி டாஸ்க்கில் ஜெயிச்சிட்டாரு, முத்து தோத்துட்டாரு. இப்போ அதுக்கான டிஸ்கஷன் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சொல்கிறாங்க எனக்கு முத்து ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா நீ பண்றது வந்து உன்னோட கேம், அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இல்ல. ஆக்சுவலா முத்து ஏதோ ஒரு டீல் ஏதோ போட்டாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரயன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றது, அந்த டீம் கூட ஏதாவது டீல் போட்டாரா இல்ல வேற யாருக்கிட்டயாவது டீல் போட்டு அந்த டீல் வந்து சொதப்பிக்கிச்சோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா டாஸ்க் முடிச்சு தோத்ததுக்கு அப்புறம் இந்த டிஸ்கஷன் நடக்குது. ஸோ தோத்ததுக்கு அப்புறம் நடக்கிற டிஸ்கஷன் தான் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஒப்பீனியன் வைக்கிறாங்க. இதுல தோத்ததுனால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன டிஸ்கஷன் என்னன்னா, எங்க சைடுல நீ நிக்கல, நீ வந்து ஏதோ ஒரு டீல் போட்டு அந்த டீல் வந்து சொதப்பிக்கிச்சு அப்படின்ற மாதிரி முத்து மேல யாரோ குறை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஷோ பார்த்தா தான் தெரியும் அப்படி என்ன பிளான் ஒன்று போட்டாரு, அப்படி என்ன பிளான், அந்த பிளான் தான் மொத்தமாக சொதப்புச்சு அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு மேட்ரு, விஷால் வந்து இப்போ கேப்டன் ஆயிட்டாரா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 11வது வாரம் தாண்டி 12வது வாரம் போயிடுவார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் விஷால் கேப்டன் ஆனாலுமே இன்னைக்கு முதல் நாளே விஷாலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கார் மனுஷன். எதுக்கு விஷால் இப்பயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அடி அடிக்கிறாங்க, கேப்டன் ஆகி ஒன்றுமே பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆகி ஒன்றும் பண்ணல, கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி சில வேலை பண்ணியிருக்காரு. என்னன்னா நேற்று நைட்டு வந்து ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக சொன்ன விஷயம், ஆக்சுவலாக விஷால் வந்து தர்ஷிகா கிட்ட நடந்துக்கிறாருல அது வந்து ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்னு நிறைய தடவை சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சௌந்தர்யாவும் அவரும் டிஸ்கஸ் பண்ணும்போது விஷால் அவரோட எப்படி சொல்றது வாய் அப்படி சொல்றது எச்ச வேலைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை வந்து காமிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருந்தேங்க, இது அதாவது உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடுறா அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா எல்லாரோட மென்டாலிட்டியாக இருக்கும். ஆக்சுவலாக உனக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு லவ் பண்ணுற ஐடியா இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த பொண்ணோட கேமாவது உருப்பட்டுருக்கும்ல, அந்த கான்சன்ட்ரேஷன் அதுக்குள்ளே வந்திருக்காதுல்ல. அங்கே வந்து பார்த்தா தங்கம் எனக்கும் ஒன்று பிடிக்கும் தங்கம், ஆனால் இது எப்படி தங்கம், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வச்சுக்க வேணாம் தங்கம், இது வந்து வெளியே போய் அப்படின்ற மாதிரி பேசி அதோட தர்ஷிகாவோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக காலி பண்ணி 200% தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா 0% கொண்டு வந்து விட்டு வெளியே அனுப்பி விட்டுட்டு இப்போ சௌந்தர்யா கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சௌந்தர்யா கேட்குறாங்க வெளியே போய் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது தானே, அதாவது உங்க லவ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் பாருங்க. நான் ஷாக் ஆகிட்டேன், எனக்கு தெரியும்டா நீ இந்த மாதிரி வேலை தான் பண்ணுவேன்னு அப்படின்ற மாதிரி தாங்க. அது எவ்வளோ ஒஸ்டான விஷயம் பாருங்க. இவ்வளோ நாள் ஒருத்தவங்களை கேமே காலி பண்ணிட்டார். விஜய் சேதுபதி கூட நேற்று தர்ஷிகா வச்சு ஸ்டேஜில் என்ன கேட்டார், இந்த மாதிரி ஏமா உங்க கேம் எங்கே ஸ்பாயில் ஆச்சுன்னு உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்டார். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா அந்த லவ்ன்ற ஒரு விஷயத்தில் விழுந்ததுனால தான் டாஸ்க்ன்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு வந்து பணிவடை செய்ய வந்த மாதிரியே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. விஷாலுக்கு பேன் பார்த்து விடுறது, விஷாலுக்கு கை கால் அமுக்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியல. பவித்ராவே அந்த அளவுக்கு கோவப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா எதுக்கு வந்தேன்னு தெரியாமல் ஆயமா வேலைலாம் இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு காரணம் தான் பார்த்தீங்கன்னா பவித்ராவும் கோவப்பட்டாங்க. ஸோ விஜய் சேதுபதி இப்போ அதை தான் கேட்குறாரு, அதுதான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கேட்டிருந்தாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு கார்டு போடுற மாதிரி விஷால் செஞ்ச அந்த ஒரு வார்த்தையை விட்டார் பார்த்தீங்களா, அங்கே தெரிஞ்சு போச்சு எவ்வளோ கேவலமான ஒரு வேலையை வந்து அவர் பார்த்துருக்காருன்னு. ஏன்னா அவருக்கு சுத்தமாக இன்டென்ஷன் இல்லைங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல
விஷால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா லவ் சொல்லவே இல்லை, தர்ஷிகா தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பிடிக்கலன்னு விஷால் சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஷால் என்ன சொல்றாரு, எனக்கு அதுக்கு டைமே இல்லைன்றாரு. ஸோ உனக்கு லவ் பண்ணுற ஒரு இன்டென்ஷன் 0% உனக்கு இன்டென்ஷன் கூட இல்லை அப்படின்னும் போது இப்போ சொல்கிறேன், நீ சௌந்தர்யா கிட்ட சொல்கிறேன் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே வெளியே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இப்போ அதில் ஒன்று எனக்கு என்ன ஆகிட போகுது, தர்ஷிகா தான் இங்கே இல்லைல்ல, ஸோ இதுக்கப்புறம் கூட சொல்கிறதுக்கு என்ன அப்படின்றது இல்லாமல் எனக்கு வந்து அதுக்கான டைமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவருக்கு சுத்தமாக இன்டென்ஷன் இல்லை. ஆனால் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கேமை வந்து காலி பண்ணி முடிச்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி தாங்க எனக்கு என்னமோ தோணுது. ஆக்சுவலாக விஷாலுக்கு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா ஒரு ரணகாலத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் விஷால் எனக்கு தெரிஞ்சு தப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்கேஸ் விஷால் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இருந்தாருன்னா கம்பல்சரி வெளியே போயிருப்பாரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கே தர்ஷிகாக்கு மேலே இருந்தது விஷால் தான். ஸோ இப்போ கேப்டன் ஆனதால மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு விஷால் வந்து தப்பிச்சிருக்காருன்னு தோணுது. இன்னொன்று பிக் பாஸ் டீம் வந்து சூப்பரான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சு தரமான டாஸ்க் வச்சு எப்படியாவது நம்ம ப்ராடக்ட்டை வந்து கொஞ்சம் தள்ளி விடணும், கொஞ்சம் மூவ் பண்ணி விடணும், அடுத்த வாரத்துக்கு அட்லீஸ்ட் பணப்போட்டி எடுக்கிற டாஸ்க் வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே தோன்றும், எல்லாருக்குமே கிளீனாக தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலாக இந்த வாரம் மட்டும்தான் டாஸ்க் இருக்க போகுதுன்னு. அதுவும் முக்கியமான டாஸ்க். இந்த டாஸ்க்ல வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டைகள்லாம் பயங்கரமாக வரப்போகுது. என்ன டாஸ்க் தெரியுமா, அந்த கன்வேயர் பெல்ட்டில் பொருள் வந்து பார்த்தீங்களா அந்த டாஸ்க் தான். ஸோ இந்த டாஸ்க்கில் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா சண்டை பயங்கரமாக இருக்கும். இதில் அதிகமான ஸ்கோப் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு இருக்கும் அப்படின்றது கிளியராக தெரியுதுங்க. ராணுவுக்கும் ரயனுக்கும் திருப்பி ஒரு சண்டை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி டாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வரப்போகுது. ஸோ ஃபேக்டரி டாஸ்க் தான். அதாவது அந்த சொல்ல கன்வேயர் பெல்ட்டில் உள்ளேருந்து பொருள் வரும் பார்த்தீங்களா, இதில் வந்து கிட்டத்தட்ட அடிச்சுக்கிட்டு தான் அந்த பொருளை பிடுங்கணும், ரெண்டு டீமும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு எடுக்கணும். ஸோ இப்படிப்பட்ட டாஸ்க்கில் ராணுவும் ரயனும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இன்டென்சிவாக தான் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஃபயர் மோட் ஆன் ஆயிடுச்சு, பவித்ரா சௌந்தர்யாலாம் நாங்களாம் ஃபயர் மோட் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சிறப்பான வாரமாக இருக்கும். பயங்கர இப்படி சம்பவங்கள்லாம் ஏகப்பட்டது இருக்குங்க. அது பஞ்சாயத்தே இல்லை, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த சம்பவத்தை ஹேண்டில் பண்ணுறது யார் தெரியுமா, விஷால் தான். ஸோ ஏன்னா கேப்டன்ல லாஸ்ட் வீக் மாதிரி ஒரு ஆள் இருக்க முடியாதுல்ல. இந்த வாரம் விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டகாலம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா கேப்டன் ஆயிடலாங்க, ஒரு வாரம் தப்பிச்சிடலாம். ஆல்ரெடி விஷாலுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் இப்பத்துலேருந்தே ஆரம்பிச்சது ஏற்கனவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாக் இருக்குல்ல, இது வந்து ஷோவில் எபிசோடில் காமிப்பாங்களா என்னன்னு தெரியல இன்னைக்கான எபிசோட்ல. பட் இது காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் கெட்ட பேர் தான். எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகாக்கு பண்ணது கிட்டத்தட்ட எப்படி சொல்றது பச்சை துரோகம் தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து ஒரு அவருக்கு ஒரு ஃபீலிங் அவர் வாயில சொல்லலை, ஆனால் இருக்கிற மாதிரியே காமிச்சிட்டாரு. எனக்கு ஒன்று பிடிக்கும் தங்கம்னு சொல்லிக்கிட்டு அது வந்து கடைசியில் வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படி சொல்றது எனக்கு அதுக்கு டைமே இல்லை அப்படின்னும் போது அப்போ அந்த எனக்கு அது திருப்பி அதாங்க தோணுது. ஆக்சுவலாக 0% இன்டென்ஷன் இருக்கு அவருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்திருக்காரு. ஆனால் அப்படி இருந்தும் எப்படா நீ வந்து இவ்வளோ நாள் வந்து பழகிட்டு இருந்தேன் அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட டேரெக்டாக சொல்லியிருந்தா உனக்கு பேன் பார்த்து விட்டுருக்காதுல்ல, அதுதான் எனக்கு தோணுதுங்க. பேன் பார்க்குற வரைக்கும் அலோவ் பண்ணிவிட்டு பேன் பார்க்குற இது பண்ணும்போது சரி ஏமா எனக்கு அந்த இன்டென்ஷன்லாம் இல்லை, எனக்கு வெளியே வந்தால் டைமே இல்லை, எனக்கு ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், எனக்கு இந்த லவ்வில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தடவை கூட விஷால் டேரெக்டாக சொல்லலை. அப்படியே மழுப்பி பேசுவார்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழுப்பி பேசியே கடைசியில் வந்து வெளியே அனுப்பிச்சு விட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு ரொம்ப சோதனையாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ சண்டைகள் வரும் கண்டிப்பாக இந்த டாஸ்க்கில். விஷால் கேப்டனாக எப்படி ஹேண்டில் பண்ணுவாருன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து எப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை உள்ள வர மாட்டாரு, எப்பவுமே முதுகுக்கு பின்னாடியே போயிட்டு காசிப் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவ்வளோ நாளாக காசிப் பேசிட்டு இருந்தாரு. அதை தான் இவங்க எல்லாம் என்டர்டைன்மெண்ட்றானுங்க. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா கூட நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுறது ஃபன்னாக தான் இருக்கும். நிறைய கவுண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றாரு பயங்கரமாக மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சில மார்க் பண்ணுறது விடுங்க, அது வந்து அவங்களோட எப்படி சொல்றது அதுவும் அவங்களோட கேரக்டர் தான். பட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கலாய்க்கிறதுலாம் செம ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ சௌந்தர்யா கூட கம்பேர் பண்ணும்போது விஷால் அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இவங்க கொடுக்குற ரியாக்ஷன் கூட சில இடத்துல நம்மளால ஏற்றுக்க முடியுது, ஓகேப்பா இவங்க வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் விஷாலோட ரியாக்ஷனும் சரி விஷாலோட கவுண்டர்ஸும் சரி பெருசா இல்லங்க. அவங்க கேங்குக்குள்ள மத்தவங்கள பத்தி கலாய்க்கிறது வந்து என்டர்டைன்மெண்ட் சொல்லி இவர் என்டர்டைனர்னு சொல்லி 10 வாரத்துல இவர் பெஸ்ட்னு சொல்லிட்டு டாப் 3 சூஸ் பண்ணி தூக்கிட்டு வந்தாங்க பாருங்க. எனக்கு அங்கல யாரா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதாவது அங்கேயே தெரிஞ்சிருச்சு ஓகே இங்க வந்து பாத்தீங்கன்னா விஷாலுக்கு ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்கு, வீட்டுக்குள்ள சொல்றேன். ஸோ மேஜர் சப்போர்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சப்போர்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை டிசைன் பண்ணி அதுல இவரை வின் பண்ண வச்சு சம்பவங்கள் சிறப்பாக பண்ணிட்டாங்க பிக் பாஸ் டீம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. விஷால் கேப்டன் ஆனது ஃபேர்னு நினைக்கிறீங்களா? அதோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு கேப்டன் ஆனது ஃபேர்னு நினைக்கிறீங்களா, இல்ல கேப்டனா இருந்து இந்த வாரம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.